மனிதநேய மக்கள் கட்சியோட எம்எல்ஏவோட கோணத்தை கேட்கலாம் சார். இதுல என்ன உங்க வியூ என்ன? ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஒன்று, மலையின் பெயரை மாற்ற முயற்சிக்கிறாங்க, அது சிக்கந்தர் மலைன்னு மாற்ற பார்க்குறாங்க, அது ஸ்ரீகந்தர் மலை அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, புனிதத்தை கெடுத்துட்டாரு. அதாவது முதல்ல அந்த சிக்கந்தர் மலையிற்கு போய் பார்க்க போனதுக்காக நவாஸ்கனியிலிருந்து தான் பிரச்சனை தொடங்கியது என்று சொல்வது தப்பு, தவறான ஒரு இது. கடந்த மாதம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் முதல்ல இவங்க பிஜேபியோ அல்லது இந்து மக்கள் கட்சியோ யாரோ ஒரு சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் போய் ஒரு மனு கொடுக்க, அங்கேருந்து ஆடியோ அதை அங்கே ஆடு எடுத்துகிட்டு போனவங்கள தடுக்கிறாங்க, காவல்துறை தடுக்குது. அங்கேருந்து தான் பிரச்சனை தொடங்குது. அதன் பிறகு அங்கே ஆடு நாங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு ஒரு குரூப் போகிறாங்க. மக்கள் சேர்ந்து அதை எங்களுக்கு வழிபாட்டு உரிமையை வழங்கணும், தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஆடு பலிட்டு இருந்தாங்களா? ஆமாம், தொடர்ந்து அது 300 ஆண்டுகளாக அங்கே ஆர்டிஓ தான் இந்த பஞ்சாயத்துக்கு காரணம். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சரியான முறையில் விசாரிக்காம உடனடியாக அங்கே தடையை ஏற்படுத்தினது தான் இந்த பிரச்சனைக்கான காரணம். அந்த ஆர்டிஓவே இவர்களுடைய பின்னணி கொண்டவரா என்பதை விசாரிக்கணுன்றது என்னுடைய ஒரு வாதமாக இருக்கிறது. அப்போ இந்த பிரச்சனை தொடங்குது. அதுக்கப்புறம் அங்கே போய் அதுக்காக வழிபாட்டு உரிமைக்காக போராட போனவர்களை போலீஸ் கொஞ்சம் பலவந்தமாக நிர்பந்தப்படுத்தி இழுத்து தள்ளுறாங்க. இது சம்பந்தமாக நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றதுக்காக வேண்டி மனு கொடுக்குறேன். கவன ஈர்ப்பு தீர்மானம் வரவில்லை. ஆனால் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பங்கெடுத்து பேசும்போது இது குறித்து நான் சட்டமன்றத்தில் செய்தியை பதிவு செய்திருக்கிறேன். அதன் பிறகு நான் 20ஆம் தேதி அந்த பகுதிக்கு போகிறேன். எனக்கு திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக 90களிலிருந்தே எனக்கு அதை பற்றிய ஒரு செய்திகள் இருக்குது. இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி ராமகோபாலன் தொடங்கியதிலிருந்து திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி கலவரத்தை உண்டாக்குவதற்காக அவர் பல்வேறு வேலைகளை அப்போ செய்து கொண்டிருந்தார். திருப்பரங்குன்றம் வருஷம் அதில் ஒரு செய்தி வரும், மலை மீது தீபம் ஏற்றுவதற்காக முயற்சி பண்ண போறாங்க, அங்க போலீஸ் குவிப்பு அப்படின்னு வரும் இல்லையா. இந்த செய்தி நான் படித்து கொண்டது நான் அந்த நேரம் அந்த மலைக்கு போய் நேரடியாக பார்க்கணுன்றதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை உச்சிக்கு நான் நேரடியாக சென்றேன். நேராக போய் அந்த எல்லா பகுதியும் சுற்றி பார்த்துட்டு அங்கிருந்த மக்கள் எல்லா இடத்துலையுமே நான் பேசிய வகையில் இப்போ நம்முடைய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் சொன்னது மிக தெளிவான செய்தி. அவர் அந்த ஊரை சேர்ந்தவர், அந்த பகுதி மக்களை நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நான் பார்த்த வகையிலும் அந்த மக்கள் மிக தெளிவாக சொல்கிறாங்க. 70 வயசை கடந்தவரை நான் பார்த்தேன். அவர் சொல்கிறார், நான் தான் அந்த ஆடுகளை தூக்கி கொண்டு போவேன், அப்போல்லாம் எனக்கு 10 ரூபா 20 ரூபா கொடுப்பாங்க, இப்போ 250 ரூபா கொடுப்பாங்க ஒரு மாட்டை தூக்கி கொண்டு கொடுத்தோன்னா. ஆடும் அந்த ஆட்டை சமைக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் நாங்கள் மேலே கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நான் மேலே போய் பார்த்த இடத்துல ஆடு உரிப்பதற்கான கயிறுகள் கட்டப்பட்ட இடம், ஆடு சமைப்பதற்கான சமையல் கூடங்கள், அதை பரிமாறுவதற்கான ஒரு டைனிங் ஏரியா, இது எல்லாம் இருக்கு. தொழுகை பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசலில் நான் போய் தொழுதேன். நான் கூட போனவங்களாம் தொழுதோம், போலீஸார் எல்லாருமே என் கூட வந்திருந்தாங்க. அப்போ தர்கா இது எல்லாமே 300 ஆண்டு கால வரலாறு கொண்டது. நம்முடைய வழக்கறிஞர் சொன்னது போன்று ரெக்கார்டு அதுக்கு சிக்கந்தர் மலை என்ற பெயரில் தான் அது இருக்குது. இன்னும் சொல்ல போனால் திருப்பரங்குன்றம் கோவில் அடிவாரத்தில் தான் முருகன் கோவில் இருக்காங்க. மலை உச்சி, அதாவது நடுப்பகுதியில், மலையினுடைய நடுப்பகுதியில் நெல்லித்தோப்புன்ற ஒரு பகுதி இருக்குது. அங்கே தான் முஸ்லீம்கள் போய் வருடத்தில் 2 முறை நோம்பு பெருநாளுக்கும் ஹஜ்ஜி பெருநாளுக்கும் தொழுகை நடத்துவாங்க. அங்கே ஈதுகா இருக்குது. அங்கே பல்வேறு நபர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அடக்க ஸ்தலங்கள் அங்கே இருக்கிறது. அதன் பிறகு மலை உச்சி மேலே போகணும்னு சொன்னால் அங்கே சிக்கந்தர் தர்கா அங்கே இருக்கிறது, பள்ளிவாசல் இருக்கிறது. இது எல்லாம் அங்கே இருக்குது. அந்த மக்கள் எந்த மக்களுக்குள்ளே அங்கே போகிறவங்க எல்லாம் முஸ்லீம்கள் 100% சொல்ல முடியாது. தர்கானா எல்லாரும் தான் போவாங்க. இந்து சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக போறாங்க. அவங்க அங்க போய் இது சரி, மலைக்கும் அது பள்ளிவாசல் தர்காவுக்கும் கீழே கோயிலுக்கும் என்ன எவ்வளவு தூரம் இருக்கு? கோவிலுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டராவது இருக்கும் கீழே. அதன் பிறகுதான் அதுக்கான ஒரு வழி பாதையே வேறு. தர்காவுக்கு போற பாதை வேறு, முருகன் கோவிலுக்கு போறக்கூடிய பாதை என்பது வேற தான் இருக்குது. இங்க என்ன செய்யறாங்க, பொது பாதை ஒன்று உருவாக்க வேண்டும் என்பது. எதுக்கு? அது காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்று இன்னொரு பக்கத்தில் இருக்குது. அந்த பக்கம் போய் ஒரு பொது பாதைக்கான ஒரு அனுமதி இவங்க வாங்கியிருக்கிறாங்க. இந்த இந்துக்கள் தரப்புல யாரோ வழக்கு தொடுத்ததில், அது நம்ம வழக்கறிஞர் அதை பற்றி தெளிவாக சொல்லுவார். அப்போ ஒரு வழக்கு தொடுத்ததில் அதுக்கு ஒரு பொது பாதைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அது நெல்லித்தோப்பு வரைக்கும் போகுது. நெல்லித்தோப்புல இருந்து அந்த பக்கம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிடும். மலை உச்சிக்கு சிக்கந்தர் மலைக்கு வேறு எந்த பாதையும் கிடையாது. நேராக இது பள்ளிவாசல் அந்த தர்காவுக்கு தான் போகும். இப்படி தான் நாங்கள் இருக்கிறத தவிர காலகாலமாக ஆடு கோழியை நேர்ச்சை செய்து கொண்டு பலி கொடுப்பது, அதை அடுத்து உணவாக சமைத்து ஏழை எளிய மக்களுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கறது என்பது சாதாரண நடைமுறை. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இதெல்லாம் ஒரு இடைஞ்சலாகவோ ஒரு பிரச்சனையாகவோ எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவங்க என்ன செய்கிறாங்க, அரசியல் காரணங்களுக்கு மிக தெளிவாக அதுதான். இப்போதைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய முடியும்? வேறு எந்த வித கொள்கையை சொல்லி இவர்களால் இங்கே வேறு ஒன்றவே முடியாது. இவர்களுடைய கொள்கை தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஏற்க முடியாத ஒன்று என்ற முறையில் இவர்களுக்கு தொழில் வழி கலவரக்காரர்கள். இவங்க கலவரத்தையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள். ஆக இப்படி ஒரு கலவரத்தை உண்டாக்க முடியுமா, ஒரு இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்க முடியுமான்னு திட்டமிடுறாங்கன்றது மட்டும்தான் இதில் தெளிவான பார்வை.
அப்ப இதுக்காக வேண்டி ஒரு திட்டமிடக்கூடிய இந்த வேலையை செய்துதான் இன்றைக்கு இந்த அளவு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெளிவா இருக்காங்க. இப்ப வெளியே இருக்கக்கூடிய கூட்டத்தை எடுத்து போய் இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதால் மட்டும் பிரச்சனை தீர்ந்து விடாது. பல்வேறு வழக்குகளில் வந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்க நம்ம கிட்ட இருக்கு. நான் இப்போ அதாவது அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஈஓ கொடுத்துருக்கூடிய அந்த வரைபடமே இது எங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கு திருப்பரங்குன்றம் கோவில் என்பது இங்கே அடிவாரத்தில் இருக்குது. இந்த மலை இந்த நெல்லித்தோப்புன்ற பகுதி இந்த பகுதியில் தான் அந்த ஈதுகா தொழுகை நடத்தக்கூடிய இடம். அதன் பிறகு மலை உச்சியில் அந்த தர்காவும் பள்ளிவாசலும் இருக்குது. இப்படி தான் அங்கே ஒரு அமைப்பாக இருக்குது. இந்த பின் சைடில் தான் அது மலை ஏறி இறங்கக்கூடிய இடத்துல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. இந்த பாதை மட்டுமே காசி விஸ்வநாதர் கோயில் வந்து இப்போ பழனி கோயில் மாதிரியோ அல்லது மருதமலை மாதிரியோ மலை உச்சியில கோயில் இல்ல, முருகன் கோயில் மலை உச்சியில இல்ல, மலை மேல இருக்கிறது காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்று இருக்கிறது, அந்த பக்கத்துல இருக்கு. அதுவும் வந்து சிக்கந்தர் மலைக்கு கீழே தான், அது சைட்ல தான் இருக்கு. அந்த அளவுக்கு தான் அது இருக்கு. மிக தெளிவா இதை நேரடியாக போய் பார்த்தால் தான் நமக்கு புரியுன்றதுக்காக நேராக நான் போனேன். இவர் வந்து விளக்கு ஏற்றுவதற்காக தீபம் ஏற்றுவதற்காக ஒரு இடம் சொல்றாரு பாருங்க, அது மிக தெளிவாக எல்லைக்கல் அந்த கல்ல தான் அது தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கு. அங்கே ஏற்றணும்னு சொல்லி ஒரு ராமகோபாலன் காலத்துலேருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீதிமன்றம் வந்து 98 என்று நினைக்கிறேன், அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வேறு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்குறாங்க. கோவில் சார்ந்த ஒரு பகுதியில் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு, அதாவது முருகன் கோவிலுக்கு மேலே வந்து ஒரு தீபம் ஏற்றுவதற்கான ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அங்கே தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தீபக்கல் தான் தீபக்கல், அங்கே தான் போய் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி இந்த இந்து மக்கள் கட்சி, பாஜக போன்றவர்கள் இன்றைக்கு அங்கே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. தவிர அந்த பகுதி மக்கள் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக உறவு கொண்டாடி சொன்ன மாதிரி சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு அருமையான மண் அது. யாராவது ஒரு நபர் அங்கே வந்து முஸ்லீம்களுக்கு எங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. நேரடியாக இன்றைக்கு எத்தனை உங்கள் தொலைக்காட்சி முதற்கொண்டு எல்லாருமே அங்கே போய் பேட்டி எடுத்துருக்காங்க, மக்களிடத்தில் சந்திச்சு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஆள் இது போன்ற பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா? இவர்களை தவிர. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.